வணக்கம் வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க இருக்கிற வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மீண்டும் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. விண்ணப்பிக்கக்கூடிய முழு வீடியோவும் இந்த பதிவில் மிக சிறப்பான முறையில் கொடுத்துருக்குறோம். போன டைமு ஆன்லைன் மூலமாக யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்க தவறுனீங்களோ, ஒருவேளை தவறுதலாக விண்ணப்பிச்சிங்க நமக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, தாராளமாக இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் தவற விட வேண்டாம். உடனடியாக விண்ணப்பித்து கொள்ளலாம். எப்படி விண்ணப்பிப்பது, யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கிறது, அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் என்ன, எல்லா விதமான அப்டேட்டுமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் இன்னும் அதிகப்படியான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்சி எஸ்டி எம்பிசி பிடபிள்யூடி இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரல் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, ஆல் கேண்டிடேட்டுமே இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் ஒன்று வரலாம். அது பார்த்தீங்க அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் இந்த வேலைவாய்ப்பு விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். ஸ்பீட் போஸ்ட்டை தான் போடணும். இது எப்படி என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு அதிகப்படியான தகவல்கள் தெரிய வரும். முடிந்தவரை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஒரு 5 பேர்த்துக்காக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் இப்படி போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து மறுபடியும் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டும் அடுத்தடுத்த அப்டேட் எல்லாமே 1 by 1 நம்மளுடைய சேனல்லே அப்டேட் பண்ணிட்டு வரோம். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பு கொடுத்துருந்தோம். நிறைய பேர்த்துக்கு நாங்களுமே விண்ணப்பிச்சும் கொடுத்துருந்தோம். நாங்களே அப்புறம் எடிட் பண்ணி கொடுத்துருந்தோம். அதாவது ஏதாச்சும் எரர் பண்ணிட்டாங்க டேட் ஆஃப் பர்த்தில், இயரில், மார்க் ஷீட் நம்பர்ஸில், அதாவது இயர் அதில் வரக்கூடிய இயர் மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த இயரில் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தவறுதலாக பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே அதை எடிட் பண்ணி கொடுத்துருந்தோம். அதேமாரியே இப்போ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பு வந்திருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக விண்ணப்பிக்கிறதுனால அவங்கள விண்ணப்பிக்கக்கூடிய வாய்ப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி விண்ணப்பிக்கணும் எல்லாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் நமது சேனலுக்கு கட்டாயமாக புதிவராக தான் இருப்பீங்க. கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய விதமான பெனிஃபிட் வரதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மே. இது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க்கில் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். தாராளமாக கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஃபில் பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் ஏன் வீடியோ ஸ்டார்டிங்லேயே இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் போடுறேன் அப்படின்னா, நிறைய பேர் நீங்கள் அப்ளிகேஷன் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் இல்லை, எப்படி ஃபில் பண்ணணும்னு தெரியல, எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கே போட்டோம் அப்படின்னா கட்டாயமாக ஸ்டார்டிங் அவங்க பார்த்துருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ப்ரொசீஜரும் அவங்களுக்கு தெரிய வந்துடும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவைலபிளாக கொடுத்துருக்கேன். முதல்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி 2-3 பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு 1 by 1 ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒன்றில் எரர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எரர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் முதல்ல ஒரு டெஸ்டிங் மாதிரி முதல்ல சும்மா ஃபில் பண்ணி பாருங்கள். ஓகே, கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா ஒரிஜினலில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இது நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவைலபிளாக கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நேம், உங்களுடைய நேம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே எழுதிக்கோங்க. அடுத்தது கேப்ஸ் லெட்டரில் இந்த நேம் இருக்கிற மாரி ஃபில் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுடைய ஃபோட்டோ இந்த பக்கம் அட்டாச் ஆகிருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலு, எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் இதில் நீங்கள் என்ன கேட்டகரியோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ், அது 100 ரூபா பே பண்ண சொல்லுவாங்க. அதை நான் எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எஸ்சி எஸ்டி உமன் கேண்டிடேட்டுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃபாதர்ஸ் நேம், உங்களுடைய அப்பா நேம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணி ஆகணும். அடுத்தது உங்களுடைய அட்ரஸ்ஸு, மெயில் ஐடி, இப்போ கரண்ட்டில் என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸாக இருக்கணும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் அனுப்புனா கூட உங்களுக்கு ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா அப்டேட் கொடுக்குறதுக்கு அந்த மெயிலை யூஸ் பண்ணுவாங்க. மெயில் அலட்சியமாக நினச்சிக்கிட்டு மிஸ் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு வேறு எந்த விதமான தொடர்புமே கிடையாது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா மெயில் ஐடியை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்தியா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நேஷ்னாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்தியான் அப்படிங்கிறத நீங்கள் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்குல்ல, அந்த டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படிங்கிறது, இயரு, மந்த்து, டே, இதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்,
நீங்கள் வந்து 8ஆம் வகுப்பு முடிச்சிருந்து ஒரு வருஷம் ஏதாச்சும் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இல்லை அப்படின்னா நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னாலும் தாராளமாக அந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐடிஐ முடிச்சிருக்கீங்களும் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். ஏன்னா டெக்னாலஜி இருக்கிறதுனால இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக அப்படிங்கணும் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரூஃப் என்ன ப்ரூஃப் வைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டாயமாக அட்டாச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா போகலாம், இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் முக்கியமாக இந்த வேலைக்கு பாருங்கள் எம்இ மெக்கானிக்கல் ஒன்லி அப்படி வந்து மெக்கானிக்கல் இந்த வேலைக்கு மட்டும் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் கேட்டிருக்காங்க. அதோடைய எல்லா டீட்டெயிலும் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணணும். அடுத்தது டேட்டு ப்ளேஸு சிக்னேச்சர் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் அனுப்பணும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த 100 ரூபா ஃபீஸ் நான் அனுப்பணும்னு சொல்லியிருந்தேன்ல, அதை எப்படி என்ன அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நோட்டிஃபிகேஷனை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம், என்னென்னா எப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஏஜ் லிமிட் என்னென்னா 18லேருந்து 30 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வயது வரம்புகள் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் வரைக்கும், அதாவது 5 வருஷம் கொடுத்துருக்காங்கன்னா 30லேருந்து நீங்கள் ஒரு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துக்கலாம் 35. ஓபிசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அப்டேட்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஏஜ் நீங்கள் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிகிரி முடிச்சிருந்தால் ஒரு வேலை வாய்ப்பு, நீங்கள் 8ஆவது முடிச்சுட்டு நீங்கள் ஏதோ போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா தனியாக அதுக்கு ஒரு வேலை வாய்ப்பு அதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க இங்கே. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அந்த அமௌண்ட் பே பண்ணுறதை பற்றி சொல்லியிருந்தாலும் அது பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. 3ஆவதில் அதேமாரி 3ஆவது ஐக்கானில் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள், 100 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து எப்படி இதை வந்து நாங்கள் வந்து 100 ரூபா எப்படி பே பண்ணோம் அப்படின்னா இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸுக்கு விண்ணப்பிக்க போகிறேன், எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து அமௌண்ட்டை வாங்கிட்டு அவங்க ஒரு ரெசிப்ட் மாரி கொடுப்பாங்க. போர்ட்டல் மாரி ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கொடுப்பாங்க. அதை வந்து வாங்கி நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனோட ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அனுப்பணும். அதாவது அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியிருக்கீங்களே அதோட நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து கொடுக்க முடியும். அப்ளிகேஷன் ஃபீஸும் அங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பே பண்ண முடியும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் எலிஜிபிள் கேண்டிடேட் ஆகுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி உமன் கேண்டிடேட் பிடபிள்யூஎஸ் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட்டில் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அதோட டீட்டெயில் எல்லாமே ஒன் பை ஒன்று கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கொண்டுட்டு போகும், என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அதோட ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏஜ் ப்ரூஃப், பர்த் சர்டிஃபிகேட் கொண்டு போகலாம், 10th சர்டிஃபிகேட்டு, ஸ்கூல் சர்டிஃபிகேட் ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கலாம். அதாவது ஏஜ் லிமிட்டுக்கு குவாலிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன முடிச்சிருக்கீங்களோ அதோட சர்டிஃபிகேட், நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க 8th முடிச்சுட்டு ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னால் 8th சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வைக்கணும். இல்லை டிகிரி ஹோல்டர் அப்படின்னா டிகிரிக்கு உண்டான சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடி, அது வந்து ஓகே அது நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அது நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது இது வேணும். இது வந்து எம்வி மெக்கானிக்கல் ஒன்லி வேணும் அப்படிங்கிறீங்க, கட்டாயமாக அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், கவர்மெண்ட்டுக்கு உண்டான சர்டிஃபிகேட், போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும். இடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட்டுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா விதமான சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணினதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 100 ரூபா பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏஜ் ப்ரூஃப் என்ன, எஜுகேஷ்னல் என்ன, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஐ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு என்ன, அடுத்தது நீங்கள் எம்வி மெக்கானிக்கலுக்கு வந்து விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா அதுக்குண்டான சர்டிஃபிகேட்டு, அதாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் கேட்குறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள சர்டிஃபிகேட்டும் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஜாதி சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் கேட்குறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செட்டு ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டஸ்டேட் உங்களுடைய சிக்னேச்சர் அந்த ஜெராக்ஸில் இருக்கணும், அப்போ தான் எலிஜிபிள் பண்ணுவோம், இல்லைன்னா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து ஜெராக்ஸ் எடுத்தோடனே எல்லா ஜெராக்ஸுமே செல்ஃப் அட்டஸ்டேட்னா உங்களுடைய சிக்னேச்சர் இருக்கணும் அந்த
பேப்பரில் நீங்கள் மார்க் ஷீட்லலாம் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் பண்ணியிருப்பீங்கள, அதேமாரியே எல்லா ஜெராக்ஸ்லேயுமே நீங்கள் என்னென்ன கம்யூனிட்டி, ஏஜ், டிரைவிங் லைசன்ஸ் என்ன வைக்கிறீங்களோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சிக்னேச்சர் இருக்கிற மாதிரி போட்டோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நாங்கள் வந்து 100 ரூபாய் கட்டி அந்த டிடி மாரி ஒன்று வாங்கினோம்ல, அதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும். அனுப்ப வேண்டிய முகவரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபார் தான் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களே, இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும். அனுப்பிட்டு அனுப்புகிற டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30/8/2024 நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுப்பியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட்டு தான், ஸ்பீட் போஸ்ட் ஒன்று, ரிஜிஸ்டர் போஸ்ட் ஒன்று. மற்றபடி வேறு எந்த போஸ்ட்டில் நீங்கள் விண்ணப்பித்தாலுமே அதை வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பீட் போஸ்ட்டு, ரிஜிஸ்டர் போஸ்ட்டு இது 2 மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாரி பார்த்துக்கோங்க. 30/8/2024 நீங்கள் விண்ணப்பிச்சிருக்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொடுத்துருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸு விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இதை வந்து தவற விடாதீங்க, உடனே விண்ணப்பிங்க. வாய்ப்பு கிடைக்கல அடுத்த கட்ட நடவடிக்கை விண்ணப்பிக்க வேண்டியது உங்களுடைய வேலை. உடனடியாக விண்ணப்பிச்சுக்கோங்க. ஏன்னா 100 ரூபாய் அப்படிங்கிறது எல்லாருமே அன்றாடம் செலவு பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டு தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க. ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 1 by 1 சொல்லியிருப்பேன், இருந்தாலும் சொல்கிறேன். 18லேருந்து 30 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 35 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா 33 வயசு வரைக்கும் தாராளமாக விண்ணப்பித்துக் கொள்ளலாம். இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு உடனுக்குடனே ரிப்ளை கொடுக்க நம்ம சேனல் காத்துட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாதிரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உடனே நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்ளை கொடுப்போம். ஏன்னா நாட்கள் குறைவாக இருக்கிறதுனால இதை வந்து நீங்கள் கமெண்ட் வருது இந்த வீடியோவிலேருந்து அப்படின்னா உடனே நாங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுப்போம். ஏதாச்சும் வேணுமா, என்ன அப்டேட் என்னன்னு நாங்கள் டீட்டெயிலாக கொடுப்போம். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் ஏற்படுது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி அப்டேட்டான வீடியோ இது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நம்மளோட சேனலை பார்த்துட்டே இருங்க. ஏதோ ஒரு அரசு வேலைக்கு போகிறதுக்கு நமது சேனல் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி வீடியோவில் பார்க்கலாம்.